Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரி ஒர்க் டிசைன் பண்றதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். நல்லா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பிகினர்ஸ் எல்லாருக்குமே புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ்ல மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து இந்த மார்க்கிங்கை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் நெக் பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பேக் நெக் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறேன். நம்ம எப்போவுமே பேக் நெக் வந்து ரா எட்ஜஸ் எந்த பக்கம் இருக்குது, அதாவது நம்ம ப்ளவுஸ் பீஸ் வாங்கும்போது நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணியிருக்கிற பக்கம் தான் வந்து பேக் பீஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் நமக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ரா எட்ஜஸ் இருக்கிற பக்கமாக பார்த்து நம்ம இதை வச்சுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த மார்க் பண்ணும்போது சீம் அலவன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இடம் விட்டு மார்க்கிங் பண்ணணும். நான் கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து அட்டாச் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ப்ளவுஸில். அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். சைட்லேயும் எப்போவுமே ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய கிளாத் இருக்குது. அதனால் நான் அப்படியே ப்ளவுஸோட சென்டர் பார்ட்டில் இந்த பேக் நெக்கை வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணால் ஒரு சென்டர் வரும்ல, அந்த சென்டரில் வந்து பேக் நெக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு டாட் தேவைப்படும்னு சொன்னேன். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான். இப்போது பேக் நெக் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகாது நம்ம இந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு. சைடில் வந்து இடம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸு. பட்டு சேரீ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வேறு மாதிரி மார்க்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அதே பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து நெக்கு ஸ்லீவ் மட்டும் மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃபினிஷிங் பக்கம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு பார்டர் மாதிரி வரும்ல 2 பக்கமும், அந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் வந்து நான் விடணும். கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் ஓகே தான். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த பக்கம் விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக் இருக்கிற பக்கம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணோன்னா, நம்ம நெக்கு வந்து எங்கே வேணாலும் வச்சு மார்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சு பண்ணும்போது நமக்கு சீம் அலவன்ஸும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மார்க்கிங் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ்ன்றதுனால எக்ஸ்ட்ராவே நிறைய கிளாத் இருக்கும். அதனால் வந்து கீழே இந்த இடத்துலையும் ஒரு 2 இன்ச் வந்து விட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு மார்க்கிங் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம அட்டாச் பண்ணி தான் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆரி கட்டில் பண்ணுறது வந்து அப்படியே பண்ணிக்கலாம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வச்சுட்டு இது வந்து பேக் நெக் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து பண்ணணும். அந்த ராய்ஜஸ் இருக்கிற பக்கம் இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. இதே பட்டு சேரீ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து பத்தாது. அதனால் பாருங்கள் முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம மறுபடியும் இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் நம்ம பண்ணுறோன்னா அதே பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.